உங்களை நம்பி உங்களை பார்க்கணும்னு வந்து சாவறானே அவன் தற்கூரியா அறிவாளி, அது சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த மக்கள்கிட்டே போவதே இருந்தீங்களே, ஒரு மாசம் அப்படி வீட்டுக்குள்ளே இருந்தீங்களே, நீங்க அரசியல்வாதியா முட்டாளா? இல்லை, நாங்களாம் ஆச்சரிய குறிகள். பிரிவினைக்கான அனைத்து காரணங்களும் இருக்கிறது, ஆனாலும் அதை கைவிடுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலா பேசினேன். அண்ணா எங்க? அவரை வச்சுக்கிட்டு அரசியல்ல ஓட்டு பிச்சை எடுக்க போற நீங்க எங்க? இல்லை, நாங்களும் கொள்கையோட தான் வரோம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்றோம். பிறப்பக்கம் உங்க எல்லா பிறப்பும் நீ கண்டுபிடிச்சாது. ஏன்டா விஜயை தொட்டோம், விஜய் ஆதரிக்கிற மக்களை தொட்டோம்னு நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. ஆனா விஜய் நீங்க ஒரு தப்பு பண்றீங்க. உங்களோட ரசிகர்கள் வந்துட்டு உங்களாட்டமே தற்கொலைகளாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. நீ பிட்டு பேப்பரை வச்சுக்கிட்டு பேசுறீங்களா? கொஞ்சமாவது யோசிங்களா? இந்த விஜயை தொட்டா என்ன அவன் தொட்டா? உன்னோட கோபமே என்ன அப்படின்னா, உன்னை திமுக ஸ்டாலின் எக்ஸ்போஸ் பண்றாங்க. தான் உன்னுடைய அரசியல் எட்ட கூட முடியாது. ஸ்டாலினுடைய கால அளவு கூட நீங்க எட்ட முடியாது அரசியல். விஜய்க்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று பெரிய கூட்டணி, இன்னொன்று பணம். சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நிறைகாணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், எழுத்தாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். சுங்கவா சத்திரத்தில் நடைபெற்ற காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில தவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் உரையாற்றி இருக்கிறார். பல விஷயங்களை பேசியிருக்காரு. குறிப்பாக தவைக்கா ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய விஷன் என்ன அப்படின்றத ஒரு பட்டியலிட்டிருக்காரு. குறிப்பாக அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கும் பதில் கொடுத்திருக்காரு. தற்குறின்னு யார சொல்றீங்க, தற்குறின்னு சொல்லாதீங்க அப்படின்னு திமுகவினுடைய அறிவு திருவிழாவில் திமுக எம்எல்ஏ எழிலன் அவர்கள் தற்குறிகள்னு சொன்னாதீங்க அப்படின்னு தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். இந்த மாதிரியான ஆதரவு குரல்கள் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்க போகுது. பிளாஸ்ட்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? தற்கூரிலேருந்துட்டு வருவோம். எழிலன் பேசுனது வந்துட்டு ஒரு நல்ல அர்த்தத்தில். விஜய் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டுறது வசதிக்காக. விஜய் வந்துட்டு ஒரு நினைக்கிறாரு, அதுதான் முதல்ல அவர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பலவீனம் என்னன்னா, வசதி அப்படி திருப்பி பேசிட்டா அது உடனே ஆமா அப்படிதான் அப்படின்னு எடுத்துக்குவாங்க அப்படின்றாரு. எழிலன் வந்துட்டு ஒரு மருத்துவர், எழிலன் சட்டமன்ற உறுப்பினர், எழிலன் சமூகத்துல வந்துட்டு ஒரு செயல்பாட்டாளர், போராளி. அந்த எழிலன் என்ன சொன்னாரு, நம்ம தற்கொலைன்னு எந்த ரசிகர்கள் அடிக்கிறோமோ அவங்களாம் இதில் பிற்படுத்தப்பட்டவரும் தாழ்த்தப்பட்டவரும் தானே, அவங்கள அந்த நிலையில இருக்கிறதுக்கு நாம தானே காரணமாயிடுவோம். நம்ம சரியா அரசியலை கொண்டு போயிருந்தோம் அப்படின்னோம்னா அவங்க விஜய் பின்னாடி போயிருக்க மாட்டாங்களே. அதனால அவங்க வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறதுக்கு காரணம் நாமும் தான். அவங்கள நம்ம மாத்தணும். எனவே அவங்கள தற்கொலைன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னாரே தவிர, தற்கொலை தான் இவர் தற்கொலைகளாத்தான் இவர் கட்சி ரசிகர்களை வச்சிருக்கிறாரு அப்படின்றதுல எந்த மாற்றப்பட்டு கருத்தால. அதை மாற்ற வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாரு எழிலன். அது விஜய்க்கு வந்துட்டு அவ்வளவு புரியாது. இல்ல, அந்த தற்குறிகள் தானே உங்களுக்கு கடந்த காலங்கள்ல வாக்கு செலுத்தி இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. தற்கொலைகள் வந்துட்டு தான் வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னோம்னா, நீங்க விஜய் என்னைக்கும் அரசியலுக்கு வந்திருப்பீங்க. நீங்க முதல் படம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சு இல்லையா, நீங்க அப்பயே வந்துட்டு இருக்கீங்க. இந்த தமிழ்நாடு சிந்திக்கக்கூடியது. உங்களோட வந்தவங்க தற்கொலைகள். இது வரைக்கும் நான் இதை பயன்படுத்துறதில்ல, இன்னைக்கு பயன்படுத்துறேன். கரூர் சம்பவத்தை எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல போயிட்டு அவ்வளோ க்ரௌட் இருக்குது. நீங்க மேலும் க்ரௌடை கூட்டு வந்துட்டு அந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு நீங்க சொல்லும் போது காவல் அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, அங்க போக வேண்டாம், 50 மீட்டருக்கு முன்னாடி இங்கேயே இருந்து பேசுங்க, அங்க போனீங்கன்னா க்ரௌடு பஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கேட்டுக்கிட்டீங்களா? உங்க கூட இருந்தவங்களை கேட்டுக்கிட்டாங்களா? ஏன்? சிந்தனை திறனற்றவர்கள் ஒண்ணு. அடுத்தபடியா விஜயை வந்துட்டு எவ்வளவு சினிமால பாக்குறாங்க, எவ்வளவு இதில் பார்க்குறாங்க. உங்களை பார்க்கறதுக்காக வந்துட்டு அதில் 11 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்கணுமா? அப்படி என்ன இருக்குது? அப்போ வராங்கன்னா அந்த வந்து காத்திருந்து நெரிசலில் சிக்கி செத்தவங்க தற்கொலைகளா இல்லையா? நீங்க அந்த இடத்துல வந்துட்டு போனீங்க அப்படின்னோம்னா மக்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆபத்து ஏற்படும் சொன்ன காவல்துறை அதிகாரிகள் அதை நீங்க எடுத்துக்கொள்ளாத நீங்க தற்கொலையா இல்லையா விஜய்? நீங்க அந்த பேருந்துல இருந்த எல்லாருமே உங்க உட்பட நீங்க எல்லாம் தற்குறிகள், சிந்தனை அற்றவர்கள். நீங்க தற்குறி இல்லைன்னு எப்ப தெரியுமா நிரூபிக்கலாம்? அந்த முதல்ல அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் 6 பேர் செத்தாங்க இல்லையா, அதுலயே நீங்க வந்துட்டு விழிச்சுக்கிட்டு என்ன செய்யணும்,
இதுக்கு மேல எப்படி ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்க அறிவாளின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் அங்க ஒரு 6 பேர் செத்தாங்க, மதுரை மாநாட்டில் ஒரு 3 பேர் செத்தாங்க, அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு 41 பேரை நீங்க சாவடிக்கிறீங்கன்னா நீங்க தற்கொலை இல்லாத நீங்க யாரு? முண்டோன்னு சொல்லலாமா? இல்ல நாங்கெல்லாம் ஆச்சரிய குறிகள், இவர்கள் எல்லாம் ஆச்சரிய குறிகள். அதேதான். உங்களுடைய திமுகவினுடைய வாழ்க்கையை, அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஆச்சரிய குறிகள். அவருக்கு என்ன தமிழ் தெரியும்ட்டு நீங்க என்கிட்ட விளக்கம் கேட்குறீங்க. விஜயை வந்துட்டு விஜய் கம்ப்யூட்டர்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியும். தற்குறி அப்படின்னு போட்டு அதை கேட்க சொல்லுங்க. தற்குறின்னு போட்டால் அதுக்கு சொல்லும். நான் அந்த சம்பவம் சொன்னேன் இல்லையா, உங்களை நம்பி உங்களை பார்க்கணும்னு வந்து சாவறானே அவன் தற்குறியா அறிவாளி? அது சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போனா அந்த சம்பவம் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும்னு நினைச்சு செயல்பட்ட நீங்க தற்குறியா அறிவாளியா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த இடத்த விட்டு ஓடிட்டீங்களே, நீங்க தற்குறியா புத்திசாலியா? அதுக்கப்புறம் அந்த மக்கள்கிட்டே போவதே இருந்தீங்களே, ஒரு மாசம் அப்படி வீட்டுக்குள்ளே இருந்தீங்களே, நீங்க அரசியல்வாதியா முட்டாளா? சொல்லுங்க. நாகநாதனுடைய பையனை உடனே அப்படியே அது பரம்பரையெல்லாம் தேடிக்கிட்டு அப்ரிஷியேட் பண்ற வெக்கமா இல்ல உனக்கு? இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அரசியலுக்கு அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் பாரம்பரியம்லாம் எதுவுமே கிடையாதா? இல்ல அப்படி இருந்தா தான் அறிவாளியா இருக்கணுமா? எவ்வளவு கீழ்த்தரமா போறாரு பாருங்க. இதுதான் விஜய். இவருடைய நோக்கம் என்ன? எங்க பார்த்தாலும் திமுகவை திட்டுறது. இன்னைக்கு அதான் ஆரம்பிச்சிருக்காரு, திமுகவை திட்டுறது. திமுகவை திட்டுறீங்க. 72ல இருந்தே இப்படிதான் எம்ஜிஆர் வெளில போனதை வச்சு சொல்றீங்களே, அதுக்கு முன்னாடி ஏன் எம்ஜிஆர் 20 வருஷம் வந்துட்டு திமுக இருந்தாரு? அவரும் தற்குறியா? இல்ல விஜய் விளக்கட்டுமே. உங்களுக்கு எவ்வளவு குயிக்கா அறிவு வந்துச்சு? 21ல திமுக ஓட்டு போடுறீங்க, 22ல கட்சி ஆரம்பிக்கிறவனே திமுக எதிரின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அறிவு வந்துச்சு இல்ல? எம்ஜிஆருக்கு வரல பாருங்க, 20 வருஷம் ஆச்சு இந்த அறிவு வர்றது. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி நீங்க. அண்ணா சொன்னாராம் நாட்டு மக்களை கண்டுக்கணும்ட்டு. அது உனக்கு தெரியறதுக்கு 53 வயசு ஆகணுமா? நீ பேசுனதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய அரசியல் பயிலரங்களை நான் பேசுனது, அதான் பேசிட்டு இருக்கிறீங்க. இல்லாட்டி அண்ணா என்ன சொன்னாரு? மக்களிடையே செல், மக்களிடையே பேசு, அவரோட விருது அறிந்து கொள், அவர் அதுதான் அரசியல் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னது தானே அது. வேற என்னது உங்களுக்கு? நீங்க தவிர அண்ணா விட்டு பிரிச்சு பிரிச்சு பேஞ்சு படிச்சுட்டு இருந்தீங்களே, தெரியுமா அது உங்களுக்கு? அண்ணா நாடாளுமன்றத்தில் வந்து தமிழ்நாட்டுடைய உரிமையை பத்தி பேசினாரு. இன்றைய கூட்டத்தில், இன்றைக்கு நடந்த அந்த கூட்டத்திலேயோ இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்திலேயோ இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எப்படி புறக்கணிக்குதுன்னு பேசுனீங்களா நீங்க? பிரிவினைக்கான அனைத்து காரணங்களும் இருக்கிறது, ஆனாலும் அதை கைவிடுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலா பேசினேன். அண்ணா எங்க? அவரை வச்சுக்கிட்டு அரசியல்ல ஓட்டு பிச்சை எடுக்க போற நீங்க எங்க? இல்ல நாங்களும் கொள்கையோட தான் வரோம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்றோம். பிறப்புக்கும் உங்க எல்லா பிறப்புக்கும் நீ கண்டுபிடிச்சியா? அது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு யாரு சொன்னது? அது வள்ளுவர் சொன்னது, கலியன் பூங்குன்றனார் சொன்னது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இல்ல வள்ளுவர் சொன்னது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில். அடுத்த நாள் இதை சொல்லுங்களேன், சொல்லி விளக்கம் சொல்லுங்க அடுத்த எதிரையாவது. இப்ப கேட்கறல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் அப்படின்ட்டு அது முடியுது இல்ல? அதை வச்சுட்டு ஒருவருடைய சிறப்பு அவர் செய்யக்கூடிய தொழில் ரீதியா தான் இருக்கும், அவர் செய்யக்கூடிய தொழிலை வைத்து அவருடைய சிறப்பை அறியலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு என்ன அர்த்தம்ன்றதை நீ சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அது எச் ராஜா கூட சொல்லுவார், அது விளக்கம் சொல்லி பார்க்கலாம். இதை நீ சொல்லிட்டீங்கன்னா உடனே இதெல்லாம் எழுதி எனக்கு தெரியாதா இது நீங்க என்னென்ன வச்சுங்கன்னு. சேரசோட பாண்டியனெல்லாம் சேர்த்திங்க உங்களுடைய இதுல. நான் தான் நல்லா கட் பண்ணி தூக்கினேன், எனக்கு தெரியாதா உங்களுக்கு? இப்ப நீங்க அஞ்சலை அம்மாள் கிட்ட இருந்த தேசப்பற்று உங்ககிட்ட இருக்குதா? நாட்டுப்பட்டு இருக்குதா? இருந்தா அந்த பிஜேபி காரன் இவ்வளவு அட்டூழியம் பண்ணும்போது நீங்க வீட்டுல ரூம்ல உட்காந்து பெசாத இருப்பீங்களா? எஸ்ஐஆர்லாம் இது பண்ணிக்கிட்டு இந்த தமிழ்நாடு எவ்வளவு வஞ்சிக்கிறாங்க. இதோ இப்ப முந்தா நாடு 14ஆம் தேதி தானே சொன்னாங்க. 14ஆம் தேதி தேதியிட்ட கடிதம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுது, மெட்ரோ ரயில் திட்டம். உனக்கு அதை பத்தி எதிர்க்கிறதுக்கு துணிவு இருக்கா? டெய்லி பேப்பர் படிக்கிறீங்களா நீங்க? பேப்பர் படிச்சதுங்கன்னா இதை எப்படி பேசாத தமிழ்நாட்டில் ஒருத்தர் அரசியல் பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். பிஜேபியை பூஜிக்கக்கூடிய, பிஜேபிக்காக ஆதரவா இருந்த தினகரன் போன்றவர்களாவே எதிர்க்கிறாங்க. ஆனா நீ எதிர்க்கல. ஏன்? பிஜேபி எல்லாம் முக்கியம், எஜெண்டா யாரு? டிஎம்கே, அவ்வளவுதான். இதுதான். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க உங்களோட ரசிகரோட பேசுறீங்க, ஆனா விஜய் நீங்க ஒரு தப்பு பண்றீங்க. உங்களோட ரசிகர்கள் வந்துட்டு உங்களாட்டமே தற்கொலைகளாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க.
விஜய் நீங்க தப்பு பண்றீங்க. அதனாலதான் இன்னைக்கு 20% பேரு அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு உங்களோட புறந்தள்ளிட்டான். டோட்டலாவே புறந்தள்ளிட்டான். உன்னை நம்பி வந்தோம் பாரு அப்படின்னு எவ்வளவு பேர் கொடுக்குறான் ஷார்ட்ஸ்ல. அதெல்லாம் படிக்கிறீங்களா, பாக்குறீங்களா? இன்னைக்கும் கான்பிடண்டா பேசுறாரு. ஏன்டா விஜய தொட்டோம், விஜய் ஆதரிக்கிற மக்களை தொட்டோம்னு நீங்க ஃபீல் பண்ண போறீங்க? அதாவது இது முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரிதான் வீரம் 2 வார்த்தை ஆயிப்புன்னு சொன்னாரு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு? ஓடி பதுங்கிட்டார்ல. அப்படிங்க நடிகரிங்க தானே அர்த்தம். நடிகன் என்னைக்குமே வீரனாக மாட்டான். யூ ஆர் அ ஷோமேன். நீங்க அவ்வளவுதான். அதுவும் அடிப்படை அறிவு ஏதுமற்ற ஷோமேன். நான் இதை வந்து அவதூறா சொல்லல. உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு ஷோமேன். அதனால நீங்க வந்துட்டு காட்டிக்கிறீங்க, அவ்வளவுதான். வீரனா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்க, கொள்கை வீரனா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்க. நீங்க பேசக்கூடிய ஒரு விடயமுமே அதனுடைய அடிப்படை என்னன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அண்ணா உங்களுக்கு வழிகாட்டியா? அண்ணாவுடைய கொள்கை ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அண்ணா எப்படி நாடாளுமன்றத்துல பேசியிருக்காருன்னு தெரியுமா? அது சும்மா உட்காந்து அண்ணா பத்தி பேசுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ரசிகர்கள் வந்துட்டு அப்படியே நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்குவான். இன்னைக்கே கைத்தட்டத்துல பாதி பேர் அங்க ஒன்றும் பார்த்து இருக்கீங்க, பாத்தீங்கல்ல? அதுலயே எவ்வளவு பேர் கைத்தட்டினா எவ்வளவு பேர் பிரசாதம் இருந்தான்றதை பாத்தீங்களா நீங்க? ஏற்கனவே உங்களோட சிறப்பு பொதுக்குழுலயே அது நடந்துருச்சு. சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். சிந்திப்பான், அதான் முக்கியம். நீ நல்லது சொன்னாலும் சிந்திப்பான், நீங்க தப்பால சொன்னாலும் சிந்திப்பான். ஏன்னா உன் ரசிகனும் ஒரு மனிதன். அவன் தற்கொலையா வச்சுக்கிட்டு இருக்கிறது, அவன் தற்கொலையா இருக்கிறதுக்கு காரணம் உன்னை ஃபாலோ பண்ணதுனால. உன்னை ஃபாலோ பண்ணாட்டி அந்த 9 பேரும் சரி, இந்த 41 பேரும் சரி செத்துருக்க மாட்டாங்க. உன்னை ஃபாலோ பண்ணா முட்டாளாவாங்க அப்படின்றதுக்கு அத்தாட்சியே மரணம் தான். புரியுதுங்களா? நான் ஏன் ரோட்ல அடிபட்டு சாவுது அப்படின்னு ஒண்ணு, அதுக்கு இந்தாண்ட போறதா அந்தாண்ட போறதான்ற தெரியல, வழி தெரியல. அது யோசிச்சுட்டு நின்றுச்சு, காரை வந்து அடிச்சிருச்சு. அவ்வளவுதான் பிரச்சனை அப்படின்னாரு விபி சிங் சொன்னாரு. புரியுதுங்களா? கெய்ரோன்ற ஒரு ஹரியானா சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு சொன்னாராம், அந்த நாய்க்கு எந்த பக்கம் போகணும்னு தெரியல, உடனே நடுவில் இருந்து மாட்டி செத்துருச்சு அப்படின்ட்டு. உன்னை பார்த்து சீமான் சொன்னது சரியா போச்சா? ஒன்னு அந்தாண்டு நெல்லு, இல்லாட்டி இந்தாண்டு நெல்லு. நடு ரோட்டை நின்னா லாரி அடிபட்டு சாவிட்டு. உங்களுடைய அரசியல் அப்படிதான் ஆகும். நல்லா சொன்னாரு சீமான். இன்னைக்குதான் அது புரியுது. நீங்க எல்லாரையும் தற்குறி ஆக்கிடலான்னு பாக்குறீங்க. தற்குறி, ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி, இன்னும் வேற ஏதாவது குறி இருந்ததுன்னா சொல்லுங்க. முதல்ல ஏமாத்துறது விடுங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க எடுத்துக்கிட்ட ஒரு இஷ்யூ, நீங்க மணல் கொள்ளையை பத்தி பேசுறீங்க. பாலாற்றுல மணல் கொள்ளை வந்துட்டு எப்போத்திலேருந்து நடக்குது, எவ்வளவு நடக்குதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஹைட்ரோ கார்பன் அபாயன்ற புத்தகம் இதை நான் உங்களுக்கு கொடுத்தேன். அந்த புத்தகத்தை எடுங்க. அதில் 200வது பேஜில் எடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆற்றுப்படுகையிலையும் எவ்வளவு மணல் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது 2003லேருந்து 2011 வரைக்குமான 8 ஆண்டுகள்ல. இப்போ ஏதோ ஈடி போட்ட கேஸ் வச்சுட்டு நீங்க சொல்றீங்க. இங்க பாருங்க, பாலாரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டது. நீங்க 22 லட்சம் யூனிட் நீங்க சொல்றீங்க, ரைட்டா? இங்க பாருங்க, நான் படிக்கிற டீட்டெயில. மேல் பாலாறு 24,82,558 யூனிட். கீழ்பாலாறு வடிநிலை கோட்டம் 52,15,758 யூனிட். கீழ்பாலாறு வடிநிலை கோட்டம் 2 45,93,792 யூனிட். இது 8 ஆண்டுகள்ல நடந்தது. இந்த மாதிரி நான் ஒரு ஆத்துப்படுகைக்கும் எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டது மணல். விஜய் சொல்றதுல ஒரு உண்மை இருக்குல்ல? அதெல்லாம் ஒரு உண்மை, அற உண்மைன்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அற உண்மைன்றது இது எனக்கு நம்மாழ்வார் சொன்னாரு. அற உண்மைன்றதும் அற பொய்ன்றதும் முழு பொய்க்கு ஈடானது அப்படின்னாரு. ஏன்னா இவங்க சொன்னாங்க, பசுமை புரட்சி வந்துட்ட உடனேதான் நாட்டில் வந்துட்டு பஞ்சம் இல்லாத போச்சுன்னு. அவர் திருப்பி கேட்டார், பசுமை புரட்சி வந்ததுல பஞ்சம் இல்லாத போச்சுன்னா எதுக்கு அப்ப உணவு இறக்குமதி பண்ணிச்சு இந்த நாடு அப்படின்னு கேட்டார். நம்மாழ்வார் கேட்டார். அப்பதான் சொன்னார், இது அற உண்மை. அற உண்மைன்றது அற பொய்ன்றதும் பொய் தான் அப்படின்னு சொன்னார். இப்ப நீங்க கொடுத்த தரவுகள் படியே திமுக ஆட்சியில மணல் குளம் நடக்குது, இவ்வளவு லட்சம் கோடி அடிச்சிருக்காங்க அப்படின்றது 2003ல யார் அடிச்சிருந்தது? 2011ல யார் அடிச்சிருந்தது? அப்போ நீ என்ன சொல்லியிருக்கணும், இந்த மணல் கொள்ளை எவ்வளவு காலமா நடந்துட்டு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு
ஒரு எடுத்துக்காட்டா இப்ப சமீபத்திய ஆண்டுகள்ல இவ்வளவு தூரம் வந்திருக்குது. அந்த 4700 சொச்சம் கோடின்னு சொன்னீங்களே, அது கொள்ளை கிடையாது. அது அரசனுடைய கருவூலத்துக்கு ஏற்பட்ட இழப்பு. அது கொள்ளை, அது வேற லெவலு. புரியுதுங்களா? அது என்னன்னே தெரியாது யாருக்கு. விஜய் போன்றவர்களுக்கு, அதாவது தற்குறிகளுக்கு தெரியாது. நாங்க இவ்வளவு தூரம் எழுதியிருக்கிறோம். இந்த மணல் கொள்ளையை பத்தி நானும் ஐயா பழ நெடுமாறனும் தமிழக தமிழக தமிழ் தேசிய முன்னணியின் சார்பில் கன்னியாகுமரியிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் பரப்புரை பண்ணியிருக்கோம். நாங்க ஏன் சொன்ன மணல் கொள்ளைன்னு தெரியுமா உனக்கு? இந்த மணல் கொள்ளையிலேருந்து வரக்கூடிய வருவாய் முறையாக அரசு கருவூலத்துக்கு போய் சென்றா தமிழ்நாடு அரசுக்கு பற்றாக்குறை பட்ஜெட்டு போட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு. நாங்க அரசியல்வாதியா, நீங்க அரசியல்வாதியா? நீ பிட்டு பேப்பரை வச்சுக்கிட்டு பேசுறீங்களா? கொஞ்சமாவது யோசிங்களா? தெரியாது என்ன பேசுறோன்ட்டு. இடி எல்லாத்துக்குமே வழக்கு போட்டானா? நீ இடியை சொல்றிய, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பத்தி. அவன் செந்தில் பாலாஜி, உங்க கட்சிக்காரனால ரவுடின்னு சொல்லப்பட்ட செந்தில் பாலாஜி 1.62 கோடிக்கு 400 நாள் சிறையில் வச்சாங்க. இங்க அம்பானியினுடைய தம்பி அனில் அம்பானி மட்டும் வங்கிகள் கிட்ட இருந்து 40,185 கோடி கடன் வாங்கி ஏமாத்திட்டான் பேங்க். இது வரைக்கும் 9,000 கோடி மட்டும்தான் அவருடைய சொத்தை வந்துட்டு ஜப்தி பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அவனை அரெஸ்ட் பண்ணல. எவ்வளவு கோடி? 40,150. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? அதான் சொல்ல வர. நீ இப்போ மக்களை அறிவுப்படுத்துறியா, தற்கொலைகளாக்குறியா? உன்னை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தான்னா, உன்னை கேட்டுக்கிட்டு புலங்காகிதம் அடைஞ்சு கை தட்டுறவன் அனைத்து பேரும் உன்னுடைய முட்டாள்தனத்துக்கு பலியாகிறான், அதாவது தற்கொலை ஆகிறான். இதுதான் விஜய் உண்மை உங்களை பத்தி. நீங்க ஒரு அறிவார்ந்த தளம். இது இன்றைக்கு முதல்ல இந்த இந்தியால வாக்கு எந்திர சூழ்ச்சியை பத்தி பேசுற அந்த ஐயநாதன் உட்பட, எம்ஜி தேவசகாயம் உட்பட, இது ஒரு அறிவார்ந்த மாநிலம். உங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. நீங்க சினிமாவில் நடிச்சுக்கிட்டு ஜாலியா இருந்தவங்க நீங்க. புரியுதுங்களா? அதனால அரசியல் ஏதோ தெரிஞ்ச மாதிரி வந்துட்டு காட்டாதீங்க, நடிக்காதீங்க. இப்ப ஆதவ அர்ஜுனா நடிக்கிறாரு அப்படின்னோம்னா அது வேற கதை. அவங்கள பொழப்பே இதுதான். இல்ல இந்த பேர் ஜான் ஆரோக்கியராஜ் நடிக்கிறாருன்னா அது வேற விஷயம். நிர்மல்குமார் நடிக்கிறாங்கன்னு வேற விஷயம். நீங்க நடிக்காதீங்க. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு தான் களத்துக்கு வரோம். சிஏஏ கொள்கை எதிரி எதிர்த்து என்ன செஞ்சிருக்கேன் இந்த ஒரு வருஷ காலத்துல சொல்லி பார்ப்போம். நான் வந்துட்டு இதை எதிர்த்தேன். அதாவது நீட்டுத் தேர்வை எதிர்த்தேன். நீட்டுத் தேர்வை எதிர்த்தீங்க. அதற்கான இது வந்துட்டு மாநில அரசுக்கு கல்வி பட்டியலை கொண்டு வரணும்னு சொன்னீங்க. நீங்க இடைக்காலத்துக்கு வந்துட்டு இதை கொடுக்கணும்னு சொன்னீங்க, விலக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்க. அப்படி விலக்கு கேட்டு தமிழக அரசு நிறைவேற்றிய சட்ட மசோதாவை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொன்னேன். ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க வந்துட்டு. அதுக்கப்புறமும் மத்திய அரசு கிடப்புல போட்டு வச்சுட்டு குடியரசுத் தலைவர்கிட்டே இருந்தது. அந்த இடைக்காலத்தில் நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன தெரியுங்களா செஞ்சீங்க? எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தீங்க. சரியாது? அப்ப என்னாச்சு? அப்போ திமுக சரியாப்படுது. அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அண்ணா திமுக லைன். அது என்னது? எத்தனை காலம் தான் ஏமாத்துவார்? எப்படி நீங்க அஷூரன்ஸ் கொடுத்தீங்க? இதுதான். நீங்க வந்துட்டு கேஸ் போட்டீங்களா? நீங்க போட்ட கேஸ்ல தான் வந்து அது தீர்ப்பு வந்துச்சா பஃப்ல? இது எவ்வளவு பெரிய பொய் இது. உன் வழக்கறிஞர் யாருன்னு பத்திரிகாரன்னு கூட தெரியாது. நீயும் ஆதவ அர்ஜுனா மட்டும் பேத்துறீங்க. நாங்க கேஸ் போட்டோம் எங்களுடைய இதெல்லாம் வழக்குல தீர்ப்பு வந்துச்சுன்னு. அதான் உங்க ரசிகரோட போயிட்டு நீங்க ஏமாத்துங்க. அவங்க தெளிவடைஞ்சு எஸ்கேப் ஆகணும். அது அவங்கள பொறுத்த விஷயம். உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? உங்களுடைய அரசியலுக்கு அவங்க தான் ரேம்ப் ஏறி மேலே போறதுக்கு. ஸோ அவங்க முதுகு மேலே ஏறி போகலான்னு நினைக்கிறீங்க. 20% பேர் ஓடிட்டான். இன்னும் நீங்க பேச இப்போ இன்னைக்கு கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. அதை பத்தி நான் பரந்தூரை பத்தி பேசுறீங்க. 20ஆம் தேதி பரந்தூர் போனீங்க. ஜனவரி 20ஆம் தேதி பரந்தூர் போனீங்க. அங்க பேசுறீங்க 80% நீர்நிலைகள், 90% விவசாய நிலங்கள் இவைகளை அழித்துத்தான ஒரு விமான நிலையம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்றீங்க. அன்னைக்கு இந்திய ஒன்றிய அரசு எதிர்த்துங்க. விமான நிலையத்தை யார் கட்ட போறா? இந்திய ஒன்றிய அரசு தானே. இதெல்லாம் கையகப்படுத்துற தமிழக அரசை மட்டும் திட்டிட்டு போயிட்டே இருக்கிற. சரி, அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு எவ்வளவு நிலங்கள் கையகப்படுத்திட்டு இருக்கிறாங்கன்றது தெரியுமா உனக்கு? அரசு
நான் விவசாயிகளோட நிப்பேன்றீங்க. எங்க நின்னீங்க நீங்க? அங்க கையகப்படுத்திட்டு இருக்கிறான். மறுபடியும் ஏகனாபுரத்துல மறுபடியும் தீர்மானம் நிறைவேற்றி வேண்டாம், இதை அழிக்காதீங்கன்னு சொல்லி மறுபடியும் தீர்மானம் போட்டாங்களே, அந்த தீர்மானம் போட்டதாவது உங்களுக்கு தெரியுமா? உங்க கட்சிக்காரனுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது உங்களுக்கு. ஆனா நீங்க வந்துட்டு ஒரு பெரிய அறிவாளி மாதிரி பேசுகிறீங்க. அப்படி ஆஹா பாத்தீங்களா எங்களை பார்த்து இந்த விஜயை தொட்டா என்ன அவன் தொட்டா? இதெல்லாம் சினிமால பேசக்கூடிய பேச்சு. தொடுறது, கை வச்சு பாரு அப்படின்றதெல்லாம் வேற. நிக்கவே இல்ல, அலறீங்களே. அதாங்க பார்த்தோம்ல, யார் போயிட்டு ஒரு மாசம் உள்ள போயிட்டு பதுங்கி இருந்தாரு? யார் போய் பதுங்கி இருந்தது? சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினா இல்ல தாவேகா தலைவர் விஜயா? யார் போயிட்டு பதுங்கி இருந்தது? 3 நாள் பேசாத வந்துட்டு அப்புறம் வந்துட்டு முதல்வர் அவர்களே அப்படின்னு பேசுனது யாரு? வேஷம் போட்டது யாரு? நீ கபடதாரியா அவரா? சொல்லு. நீ ஓடி வந்த ஆளு. அவர் அந்த இடத்துக்கு போயிட்டு ஆறுதல் சொன்னவர், அந்த மக்களை பார்த்தவர், சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணவர், 10 லட்சமும் கொடுத்தாரு. அவர் 10 லட்சம் கொடுக்கலன்னா நீ 20 லட்சம் கொடுத்துருப்பியா? நீ 20 லட்சம் கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்றது ஆளா இருந்ததுன்னா அந்த 9 பேருக்கு நீ என்ன கொடுத்த? 6 பேர் அங்க விக்கிரவாண்டியில செத்ததுக்கும் 3 பேர் மதுரையில செத்ததுக்கும் என்ன கொடுத்துட்டடி? உன்னோட கோபமே என்ன அப்படின்னோம்னா உன்னை திமுக ஸ்டாலின் எக்ஸ்போஸ் பண்றாங்க. அதான் உன்னுடைய அரசியல் எட்ட கூட முடியாது. ஸ்டாலினுடைய கால அளவு கூட நீங்க எட்ட முடியாது உங்களுடைய அரசியல். ஸ்டாலின் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள்லாம் கிடையாது. அவரு குறைஞ்சபட்சம் இன்னைக்கு 55 ஆண்டு கால அரசியல் அவர் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் பண்ணிட முடியாது. நாங்க எதுக்கு விமர்சிக்கிறோம்? ஒரு ஆக்ஷனையும் விமர்சிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா நீ என்ன பண்ற? ஸ்டாலினை விமர்சிக்கிற. புரியுதா? அதான அர்த்தம். பெரிய வந்துட்டு அதாவது என்ன சொன்னீங்க நீங்க? சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல பரந்த மனப்பான்மை இருக்கிறது போல அவர் காட்டிக்கிறார் அப்படி சொன்னீங்க. அவர் அப்படியே செஞ்சாரு. பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினர் போய் கேளுங்க. முதல்வர் வந்து உங்களை பார்த்து ஆறுதல் சொன்னது நடிப்பா உண்மையா அப்படின்னு அவங்க கிட்ட கேளுங்க. உனக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் அப்படிதான் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? வீட்டில் இருந்து மக்களை பார்க்குறவங்க, அவர் மக்களிடையே இருந்துக்கிட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்குறவர். புரியுதுங்களா? எனவே இன்னைக்கு விஜய் பேசுறது அனைத்தும் படுது. அனைத்தும் என்ன அப்படின்னோம்னா வந்துட்டு சொல்லுவாங்க, சகட்டு படிக்கு திட்டிட்டு போறான்டா, திட்டு போறான் விடு அப்படின்வாங்க. இந்த சாவு கர்மாதிலாம் சிலர்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, என்னை அங்கே கூப்பிட்டிய கல்யாணத்தில் கூட வருவான், வந்துட்டு லடாய் பண்ணுவான். இப்படின்னு என்ன அதுக்கு உள்ள இதுக்கு உள்ள மயிறு நீ இன்னைக்கு வந்துட்டு என்ன கூப்பிட்ற, கல்யாணம் பண்ணுறேன் இப்படின்னு அந்த யார் ஃபங்க்ஷன் நடத்துகிறானோ அவனுக்கு போட்டு திட்டுவான். அப்புறம் பேசிட்டு போகிறான் விட்றா, அவனும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அவன் அடங்கிடுவான். ஏன்னா அவர் போட்டுட்டு தான் வந்திருப்பார். பேசிட்டு போகிறான் விட்றான்னு சொல்லி அப்படி தான் நீ உங்களுடைய தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் இவ்வளோதான். திடீர்னு வரீங்க, ஒரு ஈவெண்ட்டு ஏற்பாடு பண்ணுறீங்க. நல்ல வேளை இன்னைக்கு ஒரு புத்திசாலித்தனம் பண்ணீங்க. உங்களுக்கு முன்னாடி யாரையும் பேச விடலை. அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இல்லை? இவருமே மறைமுக எச்சரிக்கை எல்லாம் கொடுக்கறத பார்க்க முடியல. சில விஷயங்கள் சொல்றாரு, புரிஞ்சவங்களுக்கு புரியும். புரிஞ்சவங்களுக்கு என்ன புரியும்? உனக்கே புரியல எதையும். நீ வந்துட்டு அதான் சொல்ல வர, புரிஞ்சிருந்தா 41 பேர் செத்துருப்பானா? உன்னை பார்க்க வந்து சாவறானே, அவனுக்கு என்ன புரியும்? என்ன தெரியும்? தான் பிள்ளை இறந்துட்டதுக்கு அப்புறம் விஜய் நல்லா இருந்தா போதும் அப்படி சொல்லுவாங்களா? நீ உன் பிள்ளைங்க செத்துட்ட உடனே பரவாயில்ல அந்த லாரிக்காரர் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவிய? சொல்லுவ? அடிமுட்டாள்தனத்தை புத்திசாலித்தனமா காட்டுறாரு இவரு, அறிவாளித்தனமா காட்டுறாரு இவரு. புரியுதுங்களா? எனக்கும் திமுக மீது எந்த வன்மமும் இல்லை. உங்களுக்கா? நீங்க உங்களுடைய வன்மமே வந்துட்டு என்னன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வன்மம். அது திமுகவை எதிர்க்கிறது வன்மம் மாதிரி காட்டிக்கிறது, ஒரு கோபம் மாதிரி காட்டிக்கிறது, அதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜியே. இல்லாட்டி திமுகவும் உனக்கு என்னது? அரசியல் புரிஞ்சாதானே திமுக எதிரியா இல்லையான்னு தெரியும். உங்களுதான் அரசியலே தெரியாது, அப்புறம் எப்படி நீங்க வந்துட்டு அவங்களை எதிர்ப்பீங்க? அரசியல் தெரிஞ்சிருந்ததுன்னா 21 போயிட்டு ஓட்டு போட்டிருப்பீங்களா? நீங்க பிளாக் அண்ட் ரெட்டு சைக்கிளை ஓட்டிட்டு போய் ஏன் ஓட்டு போட்டீங்க? அப்போ கட்சி தொடங்குற நோக்கம் இல்லை. கட்சி தொடங்கின உடனே என்ன ஆயிடுச்சு? ஸ்ட்ராட்டஜி வந்துடுது. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அந்த மாதிரி திமுக எதிரி, அரசியல் எதிரி, இது கொள்கை எதிரி. சீமான் கேட்டார்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி, கொள்கை எதிரி என்னன்னா அரசியல் எதிரின்னா யாரு? அப்ப கொள்கை எதிரின்றவன் அரசியல் எதிரி கிடையாதா? நீ அரசியல் எதிரின்றவனுக்கு கொள்கை எதிரி கிடையாதா? கேட்டார்ல, விளக்க கொடுக்க முடிஞ்சுதா உன்னால? ஏன்? உங்களை அவர் தான் துரத்தி காலி பண்ண போறாரு. உன்னுடைய ஓட்டு பேங்க்கு சிந்திக்க வைக்க, உங்களுடைய ரசிகர்களை
சிந்திக்க வைக்க வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு சீமான் கிட்ட இருக்குது. சிந்திக்க வச்சுருவாரு. ஏன்னா நீங்க ஒரு கூட்டத்துல போயிட்டு அடக்கிட்டீங்க. இதோட அடுத்த மாசம் வருவீங்க. இதுக்கு நடுவுல நீங்க பாத்தீங்கன்னா சீமான் வந்துட்டு கிட்டத்தட்ட 30 கூட்டம் பேசுவாரு. 30 முறை பத்திரிகையாளர்களை சந்திப்பாரு. உங்களை கிடி கிடி இப்ப நாளையில இருந்து ஆரம்பிச்சிருவாங்க கதை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒன்றும் பண்ண மாட்டான். திங்கக்கிழமை காத்தாலே ஆரம்பிச்சிருவாரு அவரு. கிளீன் நீங்க. இல்ல விஜய் லிஸ்ட்ல மற்ற கட்சிகளே கிடையாது. ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கே தான். அதாங்க இந்த பெட்ல படுத்துக்கிட்டு சண்டை போடுவாங்க தெரியுங்களா தூக்கத்துல. சினிமாவில் நீங்க பாப்பீங்க. அது விலங்குகள் கூட பாத்தீங்கன்னா அப்படியே ஓடும். விலங்கு அது ஏதோ துரத்துற மாதிரி இது பண்ணிட்டு ஓடும். ஓடு பணாத்துங்க. அப்படிதான் அது விஜய் இது. உன்னுடைய கட்சியினுடைய பொறுப்பாளரங்க யாரு? காஞ்சிபுரத்துல நின்று பேசுறீங்களா யாரு? அவருக்கு என்ன தெரியும் அரசியல்? அவர் யார்? அவர் அறிமுகப்படுத்துறியா மக்கள் மத்தியில? எப்படி லஞ்சம் ஊழல்லாம் பத்தி பேசுறீங்க? முதல்ல உங்களுடைய மீட்டிங்கு யார் காசு தர்றது? அது சொல்லுங்க முதல்ல. உங்களுடைய மாநாடு பல கோடி ரூபாய் செலவுல பண்ணீங்க. 2 மாநாடு நடத்திருக்கிறீங்க. பல ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஏது பணம்? இன்னைக்கு ஜேபிஆர் காலேஜ் நடக்குது. ஜேபிஆர் காலேஜ் நிர்வாகிகளும் தாவைக்குள்ள தான் இருக்காரு. இல்லைங்க, இப்பதானங்க அவர் பண்றாரு. சரி சொல்லுங்க, தாவேக நிர்வாகியா அந்த ஜேபிஆர் காலேஜ் ஆள் தான் இருக்கிறாரு. அவர் தான் எனக்கு பணம் கொடுத்தாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, அவர் தான் எனக்கு பணம் கொடுத்தாரு, இவர் தான் அவனுக்கு பணம் கொடுத்தாரு, நான்லாம் அரையின காசு என் கை காசு செலவு பண்ணல அப்படின்றத மக்கள் பத்தியில சொல்லுங்க. திமுகவும் சொல்ல முடியுமா? எல்லாரும் இந்த இத்தியாசம் நீங்க திமுகவை நோக்கி கை நீட்டுறீங்க ஊழல் அப்படின்ட்டு. 4700 கோடி தான், அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க சொல்றீல்ல. அப்ப நீ சொல்லணுமா இல்லையா நீ யாருன்ட்டு? இதே கேள்வியை ரஜினியை பார்த்து கேட்டோம்னா நாங்க இப்போ உங்களை பார்த்து கேட்குறோம். உங்களுக்கு எது பணம்? எங்க இருந்து செலவு பண்றீங்க? உங்க பணமா? இப்போ ஆர்ஜிடிஎஸ்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க பணத்தை. ஏன் அப்படி பண்ணீங்க? அதில் எங்க இருந்து எந்த கணக்குல இருந்து அவங்களுக்கு போச்சுன்னு அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உலகத்துக்கே தெரியாது. புரியுதுங்களா? அப்போ எவ்வளவு யோசிச்சு நீங்க பண்றீங்க? யார் பண்ணது? எப்படி பண்ணீங்க? சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க மக்கள் புத்திர வந்துட்டு. சும்மா திமுகவை திட்டிட்டு போனா திமுகவுடைய எதிர்ப்புலாம் உங்களுக்கு வந்துடும் நினைச்சு கூட பார்க்காதீங்க. அதுவும் நீங்க எம்ஜிஆர் ரசிகனை புரி வைக்கிறீங்க. எம்ஜிஆர் ரசிகனுக்கு உங்களை விட 200 மடங்கு பாலிடிக்ஸ் நல்லா தெரியும். எம்ஜிஆர் ரசிகன் தான் சொல்லி எம்ஜிஆரே கட்சி ஆரம்பிச்சார். அது உங்களுக்கு தெரியுமா? உங்களாட்டம் ரூம்ல உட்காந்துட்டு கட்சி ஆரம்பிச்சவர்ல எம்ஜிஆர். ரசிகனோட மக்களோட நின்னவர் அவர். எனவே எம்ஜிஆருடைய ரசிகன் வந்துட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு போது போட மாட்டான். ஏன்னா 100% தெரியும் நீங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தற்குறிட்டு அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும். அதனால நீங்க எதையுமே பேசாதீங்க. என்னைக்குமே எம்ஜிஆர்னால ஒருத்தர் செத்தது கிடையாது. பதறிடுவாரு. உங்களாட்ட ஓடி வந்துட்டு ரூமுக்குள்ள பூத்துக்கிறவர் கிடையவே கிடையாது அவர். இங்க உங்களுக்கு நடந்த அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? ஸ்டாலின் உங்களை வந்துட்டு ஜெயலலிதா மாதிரி அங்கேருந்து எஸ்கேப் ஆனவொடனே அவனை பிடிச்சி உள்ள போட சொல்லிட்டு திருச்சி சிறையில போட்டுக்கல. அவ்வளவுதான். அதனால நீங்க வந்துட்டு வீரவசனம் பேசிட்டு இருக்கிறீங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஸ்டாலின் நான் அப்பவே சொன்னேன், இந்த தயவு தாட்சணியம் தயக்கம்லாம் அரசியலுக்கு ஒத்து வராது அப்படின்னு. பிடிச்சவங்கள உள்ள போட்டிருக்கணும். உங்களை மற்றவங்களெல்லாம் பீராஞ்சி உள்ள போட்டு உங்க கூட இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் குமரி இருந்தாங்க அப்படின்னோம்னா எல்லா உண்மையும் வந்துட்டு ஒரு பெரிய நீண்ட அறிக்கையை படிச்சுட்டு இருக்கலாம். அவரு பஸ்ல எல்லாம் நடந்தது, கேமரா இருந்தது, ஷூட்டிங் நடந்தது, எல்லாத்தையுமே சொல்லியிருக்கலாம். இந்த தயங்கினார் பாருங்க, அந்த இடத்துல நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க. லிட்டில் கேப் எஸ்கேப். அவ்வளவுதான். நீங்க மறுபடியும் வீரவசனம் பேசிட்டு இருக்கிறீங்க. அவ்வளவுதான். மற்றபடி உங்களை நம்பி தமிழ்நாடு ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்தை கையில் கொடுக்காது. ஒரு எம்எல்ஏ கூட உங்களால் வர முடியாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாத விடயமா? திமுக அவ்வளோ பேசுறீங்களே, எம்ஜிஆர் வந்தாரு, பெரிய சக்தியா வந்தாரு, எல்லாம் பண்ணாரு. அதுக்கப்புறம் எத்தனை முறை திமுக ஜெயிச்சிருக்குது இந்த 50 ஆண்டு காலத்துல? அது ஒரு 28, 53 ஆண்டு காலத்துல எத்தனை முறை ஜெயிச்சிருக்குது? இப்போ அதான் ஆட்சியில் இருக்குது. இப்போ அதுக்கு எதிராக நீங்க தானே மல்லு கட்ட வேண்டியதா இருக்குது. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி என்னாச்சு? திமுக அழிச்சாங்க. ஏன் அழிச்சாங்க? அவ்வளவுதான். மாற்றாதானே வரப்போகிறாரு இவர். மாற்றா இவரு? அவங்களோட போயிட்டு பேரம் பேசுறாரு இவரு. அதிமுக பேரம் பேசுற இவர் மாற்று அரசியல். அவரு விஜய்க்கு 2 விஷயம் தேவைங்க. ஒண்ணு பெரிய கூட்டணி, இன்னொன்னு பணம். இதுதான் அவரை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்ட உண்மை.
அது கூடிய விரைவில் தமிழ்நாட்டுக்கு தெரிய வரும். நிறைய விஷயங்களை